விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது, அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்து கதிரேசனோட வீட்டுக்கு தான் ரேணுகாவை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. ரேணுகாவை மட்டும் அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா விஜயோயுமே கையோட அழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கதிரேசன். ஏன்னா விஜயால் எதுவுமே பதில் பேச முடியல. ஏன்னா முதல் மனைவி வந்துட்டாங்க, ஏற்கனவே ரெண்டாவது ஒரு மனைவி வச்சுருக்கிறாங்க. அவங்களோட நிலைமை வேறு யாருக்குமே வரக்கூடாது. பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பக்கம் ரேணுகாவை சமாளிக்கணும், இன்னொரு பக்கம் மல்லி அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ விஜய் எதுவுமே பேச முடியல. நான் கதிரேசன் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி பாச மழையை பொழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் காலில் விழுந்தனாலும் நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களோட சூழ்நிலையில் நீங்கள் பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சொல்கிறாங்க. இப்போ ரேணுகா சுயநினைவு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போனால் சரியாக வராது. நீங்களும் கூடவே வந்துருங்க மாப்பிள்ளை, ரொம்ப நாளைக்கு வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு என் கூட இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு வரவுமே ஆரத்திலாம் எடுக்கிறாங்க. மனோகர் மல்லியை நினச்சி பயங்கரமாக வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. தன்னோட ஹஸ்பண்ட் ஆனால் விஜய் கூட கவலைப்படுற மாதிரி தெரியல. ஆனால் மனோகர் அவ்வளோ வருத்தப்படுறாங்க. பாவம் தங்கச்சிமா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுமே நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நிஷா மல்லியை வச்சு செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நிஷா ஆரத்தி எடுக்கிறாங்க. விஜய் அண்ட் ரேணுகா ரெண்டு பேருக்குமே அதை மல்லி ஒரு பக்கம் ஓரமாக நின்று ரொம்ப பரிதாபமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆரத்தி எடுத்து முடிக்கவுமே மல்லியை இன்சல்ட் பண்ணுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஓரமாக நிற்கலாமல் ஏன் நடுவழியில் நின்றுட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி நிஷா இப்போ மல்லி மேலே கோவப்பட்டு இருக்கிறாங்க. மல்லி இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ ரேணுகா இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கல. நிச்சயமாக மல்லியை அவங்க அவமானப்படுத்த போகிறாங்க, அசிங்கப்படுத்த போகிறாங்க. இந்த வீட்லேயுமே ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக தான் மல்லியை ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. மல்லி கொஞ்சம் கெத்தாக நடந்துக்கிட்டால் நல்லா தான் இருக்கும். ஆனால் மல்லி என்ன செய்ய போகிறாங்க, நிச்சயமாக ரேணுகாவுக்கு சேவகம் பண்ண தான் செய்ய போகிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.